டுவெல்த் நியூஸ் சரியா. ரீசெண்டா வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. யார் வந்து இறந்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா இருக்கும் பாத்தீங்களா, மகாராஷ்டிராவோட டெப்டி சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அஜித் பவார் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. அவங்க வந்து ரீசெண்டா வந்து இந்த பிளேன் கிராஷ் வந்து ஆயிருக்கும். இது நல்லா பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. அந்த பிளேன் கிராஷ்ல வந்து அந்த மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அஜித் பவார் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து இறந்துருப்பாங்க சரியா. அந்த இடம் வந்து இப்போ வந்து வெற்றிடமா இருக்குமா, அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட மனைவி, அவங்களோட பேர் பாத்துக்கோங்க சுனித்ரா பவார் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அவங்கள வந்து இப்போ வந்து டெபுட்டி சிஎம் வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இதுல வந்து ஆனா வந்து ஒரு சிக்கல் வந்து இருக்கு. என்ன வந்து சிக்கல் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரவீன் ஓகே, உங்கள்கிட்ட நான் லாஸ்டா பேசுறேன். இந்த சிக்கலை நான் சொல்லிடுறேன் சரியா. என்ன சிக்கல் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சுனித்ரா பவர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எம்பியா வந்து இருப்பாங்க சரியா. ராஜ்யசபால வந்து என்பியா வந்து இருப்பாங்க. முடிச்சிட்டு சொல்றேன் சரியா. ராஜ்யசபால வந்து எம்பியா வந்து இருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து பிரச்சனையை நான் கடைசி முடி சொல்லல. என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து ஒரு இதுல வந்து எம்பி விட எம்எல்ஏ வந்து நல்லா தெரியும்ல, ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏ வந்து வந்துருவாங்க. அதே இது வேற எப்படி சொல்றது, அந்த ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐ மீன் எப்படி சொல்றது புரியுது தானே, எம்பி வர எம்எல்ஏ வர ஒரு இதுல வந்து எம்பியா இருந்தாங்கன்னா வந்து அவங்களால வந்து எம்எல்ஏ வந்து இருக்க முடியாது. அதே இது எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா வந்து அட் டயத்துல வந்து எம்பியா வந்து இருக்க முடியாது. இது வந்து ஒரு ரூல்ஸ் சரியா. ஆனா வந்து ஒரு இதை வந்து டெபுட்டி சிஎம்ஆவோ இல்ல வந்து நீ வந்து மினிஸ்டராவோ வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து ஆகணும்னா வந்து கண்டிப்பா வந்து நீ வந்து எம்எல்ஏவா வந்து இருக்கணும். எம்எல்ஏவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவோட ஒரு கவுன்சில், அதாவது எம்எல்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டு பொசிஷன்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால இருந்து டெபுட்டி சிஎம்ஆ வந்து மாற முடியும். ஆனா வந்து இந்த சுனித்ரா பவர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ராஜ்யசபால வந்து எம்பியா இருக்கனால அவங்க வந்து இப்போதைக்கு வந்து எந்தவித எம்எல்ஏவோ இல்ல எந்தவித எம்எல்சியாவோ வந்து அவங்களால வந்து இல்ல சரியா. அதனால வந்து அவங்கள வந்து இப்ப வந்து டெபுட்டி சிஎம்ஆ வந்து மாற முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு வித டவுட் தான். அது என்ன, அது ஒரு வித டவுட் தான். ஆனா வந்து ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தோட பேர் பார்த்துக்கோங்க, ஆர்டிகல் 164. இது முக்கியம் சரியா. ஆர்டிகல் 164 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்எல்சி சரியா, எம்எல்ஏவே எடுத்துக்கோங்களேன், இந்த எம்எல்ஏ இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து டெபுட்டி சிஎம்ஆ வந்து மாறலாம். ஆனா வந்து ஒரு வித இது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து அந்த மாறுறாங்க பாத்தீங்களா அந்த டெபுட்டி சிஎம்ஆ, அவங்க வந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்து இந்த எம்எல்ஏ பொசிஷன் வந்து அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இருக்கு. புரிஞ்சுச்சா? ஆர்டிகல் 164 என்ன சொல்லுதுன்னு. ஆர்டிகல் 164 வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து டெபுட்டி சிஎம்ஆ வந்து ஆகலாம். எப்படி வந்து ஆகலாமா வந்து நீ எம்எல்ஏ இல்லாமையும் நீ வந்து டெபுட்டி சிஎம் வந்து ஆகலாம். ஆனா வந்து அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்து நீ வந்து எம்எல்ஏ வந்து ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. விளங்குதா? அந்த ஃப்ளோ வந்து விட்டுருச்சு கூடால வந்து அவங்ககிட்ட பேசுனதுனால. புரியுது தானே மத்த ஆளுக்குலாம்? இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏன்பா நீ வந்து ராஜ்யசபால வந்து எம்பியா இருக்க, நீ வந்து அந்த எம்பி போஸ்ட்டை வந்து விட்டுட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்து நீ வந்து எம்எல்ஏ வந்து ஆகணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சுனித்ரா பவர் அப்படின்றது அவங்களோட பேரு. ஓகே, இவங்க வந்து மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி சிஎம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ராமோஜி எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த அவார்டு வந்து யாரோட நினைவு கூறுதலா வந்து கொடுப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, ராமோஜி எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இது வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க ராமோஜி அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து எந்த குரூப்போட ஃபவுண்டர் கேட்டீங்கன்னா ராமோஜி குரூப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்போட ஃபவுண்டர் தான் வந்து இந்த ராமோஜி. அவங்களோட நினைவு கூறுதலா வந்து ஒரு அவார்டு வந்து தராங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க ராமோஜி எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. ஓகேவா? இந்த அவார்டு வந்து எங்க வச்சு தரான்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைதராபாத்ல வச்சு வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து யாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஜெய்தீப் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவும் இல்லாம வந்து சில பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அமலா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சத்ருபதி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, பல்லபி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமா யாரை வந்து பார்க்கணும்னா வந்து இந்த ஜெய்தீப் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து பார்த்துக்காங்க. இங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? எந்த கேட்டகரின்னு பார்த்துக்காங்க, எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க, முக்கிய மந்திரி ராம் மோத்தான்
யோஜனா அப்படின்றது இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எங்க வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத்தை வச்சுதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த குஜராத்ல வந்து இந்த வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது கிராமங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிராமத்தை வந்து ஒரு சிட்டியா, லைக் வந்து இப்போ சிட்டின்னா எப்படி இருக்கும், அங்க வந்து ரோடு நல்லா இருக்கும், அங்க வந்து இந்த இந்த ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும், அதே மாதிரி வந்து சாக்கடை எல்லாம் வந்து ரொம்ப வந்து சுத்தமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா, இதெல்லாம் வந்து சிட்டி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அங்க இருக்க கிராமத்தையும் சிட்டியா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க, முக்கியம் வந்து கிராமத்தான் யோஜனா அப்படின்றதுதான் அந்த ஸ்கீமோட பேர். எங்க கொண்டு வந்திருக்காங்கன்றது முக்கியம், குஜராத்தை வச்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வில்லேஜோட பேர் பார்த்துக்காங்க பத்ரான் வில்லேஜ் அப்படின்றதுதான் அந்த வில்லேஜோட பேரு. ஓகேவா, இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்ண போறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2666 பஞ்சாயத்து ஆபீஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 663 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பஞ்சாயத்து ஆபீஸ்ன்னு பாத்துக்கோங்க, 2666 பஞ்சாயத்து ஆபீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேற விஷயம் என்ன விஷயம் வந்து இந்த ஸ்கீம் வந்து பண்ணிருப்பாங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னது, புரிஞ்சுச்சா? சென்னைன்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரியா, எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு ஸ்டேட்னா அது கீழே என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஸ்டேட்ல ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கும். சரியா, அதே இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏகப்பட்ட தாலுக்கா இருக்கும். இது முக்கியம் நான் சொல்றது. சரியா, ஒரு ஸ்டேட்ன்றது அது கீழே வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து ஏகப்பட்ட தாலுக்கா இருக்கும். ஒரு தாலுக்கா இருக்குன்னா அந்த தாலுகா கீழே வந்து ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து இருக்கும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நான் என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட வந்து 2666 பஞ்சாயத்து ஆபீஸ் வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னீங்கன்னா, இதை எங்க வச்சு கொண்டு வராங்கன்னா வந்து முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அந்த தாலுக்கா இருக்கும் பாத்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அதாவது ஹெட் குவார்டர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து சென்னை அப்படின்றது சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் இந்த மாதிரி வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்க தாலுக்காவோட அதாவது ஸ்டேட்டோட கேபிட்டல் வந்து எது இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அதே இது தாலுக்காவோட கேபிட்டல் எது இருக்கும், ஒரு வில்லேஜ் தானே இருக்கும். இந்த மாதிரி அதாவது தாலுக்கா, ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒரு கேபிட்டல் ஒன்று இருக்குமா, ஒரு வில்லேஜ் கேபிட்டல் ஒன்று இருக்குமா. அந்த மாதிரி இருக்க 114 வில்லேஜுக்கு வந்து நாங்க வந்து இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து கொண்டு வரோம். இது போக போக வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இந்த பாப்புலேஷன் வந்து 10,000க்கு மேல இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்க வில்லேஜஸ்க்கு வந்து நாங்க வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா இந்த ஸ்கீமை பத்தி? சிம்பிளான விஷயம், இந்த கிராமத்தை நகரமா வந்து மாத்தணும். அதுக்கு தேவையான ரோடு வசதி, ட்ரிங்கிங் வாட்டர் வசதி, சானிடேஷன் வசதி, இந்த மாதிரி வசதியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் வந்து முக்கியம் வந்து கிராமத்தான் யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். ஓகே, ஓகே, வேற எதுவும் அதுல வேணாம். அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். சரியா, அந்த கான்ஃபரன்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த கான்ஃபரன்ஸோட பேரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு என்ன பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டெல்லி டிக்ளரேஷன்னா என்ன ஏது அப்படின்றது. சரியா, நான் திருப்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். டெல்லி டிக்ளரேஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷன்லாம் நடக்கும் பாத்தீங்களா, நம்ம மொத்தம் வந்து 5 பில்லர்ஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பில்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நடக்கிற எலெக்ஷன்ல இந்த ஓட்டு போடுவாங்க பாத்தீங்களா அந்த லிஸ்ட். சரியா, இப்போ வந்து ஒருத்தவன் இருப்பானா வந்து அவனுக்குன்னு ஒரு இடத்துல வந்து மட்டும்தான் அவனோட பேர் இருக்கும். சரியா, எப்படி சொல்றது, அந்த லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட்ல வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் அந்த மாதிரி. சரியா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பில்லரு, அதாவது பியூரிட்டி ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பில்லர் எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குன்னா வந்து அது வந்து ஃபேரா நடத்தணும் அப்படின்றது வந்து ரெண்டாவது பில்லர். மூணாவது பில்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஓட்டு போடுறாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கவங்களுக்கு வந்து எலெக்ஷன்னா என்ன, அதுல எப்படி ஓட்டு போறது அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து வளர்க்கணும். அது வந்து மூணாவது பில்லர். நாலாவது பில்லர் என்னன்னா வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. ஓகேவா, அஞ்சாவது பில்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு வந்து லைக் வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறது. இது வந்து ஒரு பில்லர். சரியா, வந்து இதுல வந்து 5 பில்லர்ஸ் இருக்கும் இந்த டெல்லி டிக்ளரேஷன்ல. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லி டிக்ளரேஷன்ல வந்து சைன் பண்ண வச்சிருப்பாங்க. சரியா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த டெல்லி டிக்ளரேஷன் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இது முதல் விஷயம். வேற என்ன விஷயம் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு புதுசா வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ECINAT, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2024 இந்த லோக்சபா நடந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி வந்து பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 3 விஷயத்த வந்து பண்ணுவாங்க. எந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ்ல வச்சு இந்த மொத்தம் வந்து 3 விஷயத்த பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் வந்து வேகமா சொல்றேன், புரியுதா, விளங்குதா, இதை வந்து ஒரு மாதிரி இருக்கா, அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா புரியல மெதுவாவே சொல்லுடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கும். என்ன பஞ்சாயத்துனா வந்து செய்தியிலே நீங்க பார்த்துருப்பீங்க, ஜெயா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, டாக்டர் ஜெயா தாக்கூர் அப்படின்றது அவங்களோட பேர். அவங்க வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு விண்ணப்பம் மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ஸ்கூலுக்கு போற கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பீரியட்ஸ்க்கு வந்து அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு ப்ரொடக்ட், எந்த மாதிரி ப்ரொடக்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இல்ல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை இருக்குமா வந்து இந்த பீரியட்ஸ் காலகட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து லீவ் போட்டுறாங்களாம். அந்த புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டேட்ஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து லீவ் போடுறாங்க. இந்த லீவ் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா வந்து ஓகே ஒரு பக்கம் வலி இருந்துச்சுனாலும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவமானம், லைக் வந்து அந்த பீரியட்ஸ்னா வந்து சில பல பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த விஷயமும் அந்த ஸ்கூல்ல இல்லாதது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பெண்கள் வந்து லீவ் போட்டுறாங்க அந்த மாதிரி டேஸ்ல. அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை வந்து நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. அந்த வழக்குக்கு வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஏன்பா நீ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து அதை என்ன சொல்றாங்கன்னா 6th இருந்து 12th முடியும் ஒரு ஸ்கூல்ல வந்து பெண்கள் வந்து படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த சானிடரி பேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து தனியா வந்து நீ வந்து ஒரு டாய்லெட் வந்து நீ வந்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி வைக்கிற டாய்லெட் வந்து கண்டிப்பா வந்து அந்த வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து கிளீனா இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த எம்என்எம் அப்படின்னு, அதாவது எம்ஹெச்எம் அப்படின்ற ஒரு கார்னர், அது பேர் பார்த்துக்கோங்க, அது எனக்கு சொல்ல தெரியல எங்க இருக்குது, அதாவது மென்சுரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் கார்னர் அப்படின்னு ஒரு கார்னர். கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இந்த கார்னர் வந்து இருக்கணும். லைக் வந்து அதுல என்னென்ன இடம், அந்த அந்த கார்னர்ல வந்து என்னென்ன இருக்கணும் வந்து ஒரு பேடு கண்டிப்பா வந்து இருக்கணும். அவங்க வந்து ஆல்ரெடி பேடு போட்டிருந்தாங்கன்னா வந்து அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு இடம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்த வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து எல்லா ஸ்கூல்லயும் வந்து கொண்டு வரணும். கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பானா வந்து இந்த மென்சுரல் ஹெல்த் இருக்கு பாத்தீங்களா, மென்சுரல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றது வந்து உமன்ஸுக்கான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபைல் மாதிரி வந்து வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. அந்த வழக்குக்கு வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா வந்து ஆர்டிகல் 21 கீழே வந்து இப்போ வந்து அது வந்து புதுசா வந்து கான்ஸ்டியூஷனாவே வந்து கொண்டு வந்துட்டாங்க சரியா. இந்த மாதவிடாய் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உமன்ஸுக்கான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க ஆர்டிகல் 21 அப்படின்றத சொல்ல தெரியணும். வழங்குச்சு தானே, அடுத்து போலாம் தானே. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து 2 சர்வே வந்து பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வே அப்படின்ற ஒரு சர்வே. அதுக்கப்புறம் வந்து அனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு 2 சர்வே சரியா. இந்த 2 சர்வே வந்து எத்தனை நாளுக்கு நடக்குது அப்படின்றது முக்கியம். ஒரு வருஷம் வந்து இந்த சர்வே வந்து நடக்க போகுது சரியா. எப்போ வந்து ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா 2026 கேக்குதோ கேக்குதோ. ஓகே, 2 சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. யாரு பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வேயோட பேர் பாத்துக்கோங்க நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வே. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டோட மொத்த இன்கம் நீங்க வந்து எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறீங்க, எப்படி வந்து சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு வந்து என்னென்ன பண்றீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு சர்வே வந்து எடுப்பாங்க. இது வந்து இந்த வீட்டுக்கான எடுக்கிற சர்வே தான் வந்து இந்த நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் சர்வே சரியா. 2வது சர்வே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ASISSC அப்படின்னு ஒரு சர்வே. இது வந்து இந்த ஐடி கம்பெனிஸ், இந்த ஹோட்டல்ஸ், இந்த லாஜிஸ்டிக் கம்பெனிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து எடுக்கிற சர்வே தான் வந்து இந்த ASISSC அப்படின்ற ஒரு சர்வே சரியா. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஐடி கம்பெனியோ ஒரு ஹோட்டல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இந்த வருஷத்துல வந்து உன்னோட ஜிவி எவ்வளோ,
உன்னோட கேபிட்டல் எவ்வளோ, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி வந்து இந்த சர்வேக்கில் வந்து எடுப்பாங்க. என்னென்ன சொல்ல தெரியணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் இந்த சர்வே வந்து நடக்கும். எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றது பாத்துக்கோங்க. ஏப்ரல் 2026 வந்து இந்த சர்வே வந்து ஆரம்பிக்குது. சரியா? யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சர்வேக்கு முன்னாடி வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடந்திருக்கும். அந்த ஒர்க் ஷாப்போட பேரையும் பாத்துக்கோங்க. ஆல் இண்டியா ஒர்க் ஷாப் ஆஃப் ட்ரெயினர்ஸ் அப்படின்றது அந்த ஒர்க் ஷாப்போட பேரு. இது வந்து 2 நாள் வந்து இந்த ஒர்க் ஷாப் வந்து நடக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து போலாம் தானே? கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா டக்குன்னு போயிடலாம். ஓகே, இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்னென்ன பார்த்திருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல்னா என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். என்னென்ன பார்த்திருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலை பத்தி பார்த்திருப்போம். இந்த ஃபியூயல் வந்து மோஸ்ட்லி வந்து கிளீன் ஃபியூயல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி நம்ம என்ன பார்த்திருப்போம்னா வந்து டிசம்பர் மாசம் படிச்சிருப்போம், அக்டோபர் மாசமே படிச்சிருப்போம். சரியா? அதாவது IOCL அப்படின்னு ஒருத்தவன், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவன், எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா ஹரியானால பனிபத். கரெக்டா தான் நான் பேசுறேன். ஹரியானால பனிபத் அப்படின்னு ஒருத்தவன் தான் வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா தானே பேசுறேன். அந்த பனிபத்து தானே? ஹலோ, இருக்கீங்களா? பனிபத்து தானே? அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. வேற என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து டிசம்பர் மாசம் என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து எத்தனால் பிளெண்டிங், அதாவது பெட்ரோல்ல வந்து எப்படி வந்து எத்தனால வந்து கலந்து வந்து விற்கிறோமோ அதே மாதிரி வந்து ஒரு ஏவியேஷன் ஃபியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 லிட்டர் இருக்குன்னா அதுல 99 லிட்டர் வந்து ஏவியேஷன் ஃபியூலையும் 1 லிட்டர் வந்து 1 லிட்டர்னா 1% அந்த மாதிரி. சரியா? 1% வந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலையும் வந்து கலந்து வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இந்தியா இருக்கு. அதோட 2027 படி வந்து அதோட கணக்கு எப்படி இருக்குன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 100% இருக்குன்னா அதுல 1% சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் பிளெண்டிங் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அதே மாதிரி வந்து 2031 சரியா? 2031 வந்து 5% வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணணும். 2030 சரியா? 2030 வந்து 5% வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து இந்தியாவுக்கு வந்து இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே தானே? இப்ப நான் இந்த நியூஸ்குள்ள வந்து போலாம் தானே? ரொம்ப நேரம் பேசுற மாதிரி. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. IOCLும் அந்த ஆகாஷா ஏர் அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்க 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எங்க வச்சு சைன் பண்ணிருக்காங்கன்றது முக்கியம். ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும், விங்ஸ் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். இது எங்க வச்சு நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத்ல வச்சு நடக்கும். இந்த ஈவெண்ட் வந்து எந்த தீம் கீழ வச்சு நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஏவியேஷன் பேவிங் த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து நடக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஈவெண்ட்ல வச்சுதான் வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. IOCலும் இந்த ஆகாஷா ஏர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் வந்து இந்தியாவில வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமா, அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாலும் எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல, இந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்றதுக்காக வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மிச்ச எல்லா விஷயமும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே விஷயம், இந்த விங்ஸ் இந்தியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஈவெண்ட் ஹைதராபாத்ல வச்சு நடக்கும்னு சொன்னேன்னா அதே ஈவெண்ட்ல வச்சு வந்து இன்னும் 2 பேர் வந்து MOU வந்து சைன் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒடிசா கவர்மெண்ட்டும் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டார்ட் அப் பேர் பார்த்துக்கோங்க, போன்வி ஏரோ அப்படின்றது தான் அந்த ஸ்டார்ட் அப்போட பேரு. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு காரிடோர் மாதிரி வந்து ஒரு காரிடோருக்காக வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அது என்னடா காரிடோர்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு டானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா வந்து ஒரு டானை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த டான் வந்து கரெக்டா தான் வேலை செய்யுதா, அந்த பாம்லாம் வந்து கரெக்டா தான் வந்து போடுதா அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு காரிடோர் வந்து வைக்க போறாங்க. அந்த காரிடோர் பேர் பார்த்துக்கோங்க, UAV டெஸ்ட் அண்ட் இனோவேஷன் காரிடோர் அப்படின்ற ஒரு காரிடோர். இது வரைக்கும் இந்தியாவில இந்த காரிடோர் வந்து இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து கொண்டு வராங்க. அந்த எந்த ஏர்போர்ட்ல வந்து கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒடிசால வந்து ரங்கைல், அதோட பேர் பார்த்துக்கோங்க, ரங்கைல் உண்டா அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் இருக்கும். அந்த ஏர்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து காரிடோர் வந்து கொண்டு வராங்க. இதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணிருக்காங்க பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசாவும் ஒரு பான்வி ஏரோ அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? இது எந்த ஸ்கீம்ல வந்து கொண்டு வராங்கன்னா விமான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து மொத்தம் வந்து 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2025 இருந்து 2030 முடியும். கிட்டத்தட்ட வந்து 4182 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 5 வருஷம் அப்படின்றத சொல்ல தெரியணும். எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்த ஏவியேஷன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஏவியேஷன்ல குஜராத்தை வந்து ஒடிசா, சரியா, ஒடிசா வந்து ஒரு ஹப்பா வந்து மாத்தணும்
அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இப்போ வந்து ஒரு காரிடோர் வந்து வைக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குதா நான் பேசுறது? ஓகே, கடைசி அவுட் நியூஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா எனர்ஜி வீக் அப்படின்ற ஒரு இது நடந்திருக்கும். எத்தனை எடிஷன் அப்படின்றது பாத்துக்கோங்க, 4வது எடிஷன். எந்த தீம் கீழே வந்து நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா எனர்ஜைசேஷன் growth செக்யூரிங் எக்கனாமிஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து நடந்திருக்கும். இந்த இந்த இது கீழே வந்து நிறைய பேர் எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவும் கனடாவும் ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, இந்த எனர்ஜிக்காக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே இது பிபிசியிலும் டாடா மோட்டார்ஸும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க வந்து இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட கெயிலும் அதுக்கப்புறம் வந்து மிட்ஸு ஓஎஸ்கே லைன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா வந்து இந்த எல்என்ஜி கேரியருக்காக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெச்பிசிஐயும் ஐஜிஎஸும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, எல்என்ஜி டெர்மினலுக்காக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஐஓசிஎலும் ஓஎன்ஜிசியும், சரியா, நம்ம முன்னாடி படிச்சோம் பார்த்தீங்களா இந்த அதில் அது ஓகே. இது எதுக்காக பார்த்துக்காங்க, கம்ப்ரஸ் பயோகேஸ் பிளான்ட்டுக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஆர்எல்லும் டோட்டல் எனர்ஜியும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க, இதுதான் அது, சரியா. இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலுக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பார்த்துக்கோங்க, ஒடிசால வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, இது எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே தானே? டக்குன்னு சொல்லுங்க, ஒரு வேலை இருக்கு. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. பிப்ரவரி 1ல இருந்து 7 முடியும் எந்த டே எந்த வீக்கா வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா வேர்ல்டு இன்டர்ஃபேத் ஹார்மோனி வீக்கா வந்து அப்சர்வ் பண்றாங்க. பிப்ரவரி 1ல இருந்து 7 முடியும். அதே இது வேர்ல்டு வெட்லாண்ட் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து பிப்ரவரி 2 அப்படின்றது சொல்ல தெரியணும். எந்த தீம்ல வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா வந்து வெட்லாண்ட் அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படின்ற ஒரு தீம்ல வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து குனான்கால் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா, அவங்க வந்து இறந்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்போர்ட், ஸ்ரீ குரு ரவிதாஸ் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட், இது எங்க இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். பஞ்சாப்ல இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சாரிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டம் அப்படின்ற காஞ்சிபுரம் சில்க் சாரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா, விளங்குச்சா?